நடப்பு கல்வியாண்டில் மட்டும் 46,000 கோடி ரூபாய் பள்ளிக் கல்வித்துறைக்கும் 5,000 கோடி உயர்கல்வித்துறைக்கும் ஒதுக்கியுள்ளதாக கூறியுள்ள பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ஒட்டுமொத்தமாக கல்விக்காக தமிழ்நாடு அரசு 51,000 கோடியை ஒதுக்கியுள்ளதாகவும், ஆனால் நடுவண் அரசு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே 28,000 கோடிதான் ஒதுக்கீடு செய்துள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கல்வியாண்டு மட்டும் 46,767 கோடி ரூபாய் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு என்று நாம் ஒதுக்கீடு செய்திருந்தோம். இது இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் இங்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதை வந்து தனியாக ஒரு 5,000 கோடி என்று வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த எஜுகேஷன் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட 51,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற கோடியை நாம் ஒதுக்கீடு செஞ்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு மாநில அரசு 51,000 கோடியை ஒதுக்கீடு செய்கிறது. ஆனால் ஒரு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த நிதியின் அளவு வெறும் 78,000 கோடி தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எந்த அளவுக்கு இந்த கல்வி என்று வரும் பொழுது ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் தருகிறார் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். பிள்ளைகளே, படிப்பு அவசியம்தான். இன்னைக்கு நாம நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்ன ராஜ்ய புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு ஏறத்தால 6 வருஷம் 7 வருஷம் கொடுக்காமல் நிறுத்தப்பட்டிருந்ததை இன்னைக்கு நாம் வழங்கியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 75,000 பிள்ளைகள் இன்னைக்கு அந்த அவார்டு இன்னைக்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த அவார்டுடைய முக்கியத்துவம் என்ன இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கல்லூரி சார்ந்தாலும் சரி, வேலை சார்ந்தாலும் சரி, உங்களுக்கு தனியா ஒரு கோட்டா உண்டு. ஸோ அந்த கோட்டாக்கு அது கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கின்ற அந்த அவார்டை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி நம்ம கொடுத்துருக்கோம்.